சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை. இன்னும் ஒன்று, இந்த உடைய இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கான காரணம் அவரே தீர்மானிச்சு வச்சிருப்பாரு. அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சந்நியாசம்ன்றது கோயிலில் போய் நம்ம உடை மாத்துறது மட்டுமே இல்லை. இந்த ஒரு வருட காலம் அந்த தேடல் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான தேடல். அப்போது ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறும்போது இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனைகள், கஷ்டம், அது என்னன்ற ஒரு திருநங்கைகளோட வலியையும் இறைவன் எனக்கு கொடுத்துட்டாரு. முன்னாடி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மனிதனுக்குள்ளார இத்தனை மனிதர்களுடைய விஷயங்களும் உணர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரிஷிகளோடு சேர்ந்து ரிஷி பத்தினியும் உட்காந்து யாகம் பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. அந்த நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா காரியங்களுமே செய்யலாம், வைதீகம் பண்ணலாம். சார், இப்போ SRC சக்கரவர்த்தியாக இருந்த நீங்கள் சந்நியாசம் எடுத்து சிவசக்தி யோகியாக மாறின பிறகு உங்களுடைய டெய்லி ரொட்டீன், உங்கள் லைஃப் ஸ்டைல் பற்றி சொல்லுங்கள். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஏன்னா அப்போவும் எப்படின்னாக்கா, அப்போ ஒரே ஒரு விஷயம் இருந்தது, நான் ஷூட்டிங் போவேன். இப்போது அது கிடையாது. அப்போது நான் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், இப்போ காவி ட்ரெஸ் போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ரிலேஷன் வீட்டு யார் வீட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம். ஸோ என் வீட்டுக்கும் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஸோ என்னுடைய ருட்டீன் என்னவாக இருக்குன்னா, காலையில் எழுந்திப்பேன், குளிப்பேன், பூஜை பண்ணுவேன், சாப்பிடுவேன். அப்புறம் அப்போ நமக்கு அதிகமான பூஜைகளுக்கான வேலை இல்லை. ஸோ நம்ம இந்த வாய்ப்புக்கான வேலைகளோ இல்லை வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலைகள் ஏதாச்சும் இருந்தாலும் அந்த வேலைகள் பார்த்துட்டு இருப்பேன். திருப்பி சாயங்காலம் குளிக்கிறது, பூஜை பண்ணுறது, இதுதான் போயிட்டு இருந்தது. நடுவில் ஷூட்டிங் வரப்போ ஷூட்டிங் போயிட்டு வருவேன். இதுதான் அப்போ. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் கிடையாது. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு திருப்பி பூஜை பண்ணணும், திருப்பி சாயங்காலம் குளித்து பூஜை பண்ணணும். இப்போ அந்த பூஜைகளுடைய வேலை நேரம் ரொம்ப அதிகமாகிருக்கு. ஏன்னா சந்நியாசம்ன்றது கோயிலில் போய் நம்ம உடை மாற்றுறது மட்டுமே இல்லை. இந்த ஒரு வருட காலம் அந்த தேடல் இருக்குல்ல, அந்த ஞானத்துக்கான தேடல் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஒரு வருஷ காலம் நம்ம 1,00,000 ஜபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை கோயில்களுக்கு போக முடியுமோ, சிவாலயங்களுக்கு, என்னென்ன கோயில்களுக்கு போக முடியுமோ அந்த கோயில்களுக்கு, குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகணும். கோயில்களில் போய் நம்ம தியானம் பண்ணணும். அப்புறம் நமக்கு தீட்சை நம்ம வாங்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தீட்சைகள் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அன்னன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போது, ஏன்னா இந்த சர்ஜரியிலே ஆல்மோஸ்ட் டிசம்பரில் நான் சந்நியாசம் எடுத்தேன். இந்த சர்ஜரியிலே நிறைய டைம் போயிடுச்சு. அதனால் இதில் என்னால் பண்ண முடிஞ்சது என்னென்னா, வீட்டில் பூஜைகள், வீட்டில் என்னால் ஜபங்கள் பண்ண முடிஞ்சுது. ஸோ நிறைய தியானங்கள் பண்ண முடிஞ்சுது. இவ்வளோ தான். இப்போ இதுக்கப்புறம் சார் என்னை வெளியில் போகலான்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் கோயில்களுக்கு போகணும். இப்போ நடுவில் நாங்கள் காளிகாம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்புறம் இவர் பார்த்த சாரதி கோயிலுக்கு, இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு இப்போது முதல்ல போக ஆரம்பித்து, அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாம் நம்ம பண்ணணும். அதுக்கான இதெல்லாம் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். சந்நியாசம் அப்படிங்கிறப்ப துறவிகள் நிறைய பயணப்படுவாங்க. காசி, ஹரித்வாரா, இன்னும் சொல்லப்போனால் வடக்கில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போவாங்க. நாடு முழுக்க பயணப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு கனவு இருக்கா, ஒரு ஆன்மீக பயணம் போகணும்? இல்லை, ஆன்மீகம்ன்றதுல நிறைய விஷயங்கள் எனக்கு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி இணையதளம் வந்ததுக்கப்புறம் 1000 பேர் 1000 விஷயங்கள் சொல்லும்போது நிறைய ஒரு குழப்பங்கள் வருது. ஒரு பாத்திரத்துக்குள்ளார நிறைய போட்டு தம் பண்ண என்ன ஆகும்? அப்போ குழப்பங்கள் வருது. ஸோ நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அதை சொல்ல வரல. எனக்கு இறைவன் இதுதான் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. இதை எனக்கு கொடுத்துட்டாரு. இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் நான் மக்களுக்கு என்ன சொல்ல போகிறேன். எனக்குன்னு ஒரு சின்ன நேரம் மக்கள்கிட்ட என்னை தொடர்பு கொள்கிறதுக்கு ஒரு தளம் வேணும். அதுக்காக இன்ஸ்டாகிராம் மட்டும் நான் வச்சிட்டு இருக்கேன். அதில் என்னோடய முதல் படியாக மக்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த எனக்கு தெரிந்த தகவல்கள், மற்றவங்க சொல்லி மற்றவங்கள பார்த்து மற்றவங்க கிட்ட கேட்டுன்னு இல்லாமல், நான் கடந்து வந்த பாதையில் நான் என்னென்ன விஷயங்கள் பின்பற்றினேன், எனக்கு தெரிந்த விஷயங்களை அதன் மூலமாக இப்போ மக்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி காசி, ஹரித்வார் கண்டிப்பாக போகணும். அங்கே நம்ம போய் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் தீட்சைகள் நான் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு கனவு இருக்குது. ஸோ அதுக்கும் இருக்குது. பட் இன்னும் டாக்டர் இங்கே சென்னையை விட்டே வெளியில் போகிறதுக்கான அனுமதி இன்னும் அவர் கொடுக்கல. ஸோ இப்போ தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அனுமதி மட்டும்தான் கிடச்சிருக்கு.
அதனால் இறைவன் அதான் சொல்லிட்டேன், நான் இப்போ எதுவுமே நான் யோசிக்கல, எல்லாமே அவரோட செயல். அவர் கொடுத்துட்டாரு, இந்த பாதையில் போகணுன்னு என்னை வந்து பாதை காமிச்சு விட்டுட்டாரு. அவரை கூட்டிட்டு போகிற வழியில் கூட்டிட்டு போவோம், என்ன செய்யணுமோ செய்வோம். ஆனால் என்னோடய முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பேன். இது சார்ந்து நான் ஒரு இதை வந்து இந்த இதுக்கு கொடுத்துட்டு சமூகத்துக்கு நான் வந்து கொடுத்துட்டு போகணுன்றது எனக்கு இருக்குது. அது வந்து அவர் என்ன தீர்மானிச்சிருக்காரோ அவரே கொண்டு போகணும். ஒவ்வொரு ஆன்மீக இயக்கத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். இப்போ மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பக்தி இயக்கத்துக்கு வந்து எளிய மக்களும் சாமானிய மக்களும் கருவறைக்குள்ளே பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை கொண்டு வந்தாங்க. ஈஷா யோகா அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கோட்பாடை கொண்டு வந்தாங்க. ஆனந்தமாக இருக்கிறது தான் இறைநிலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மூச்சை கவனி அப்படின்னாரு ரவிசங்கர்ஜி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆன்மீகம் குறித்த ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய ஆன்மீகம் குறித்த அந்த ஒற்றை நோக்கம் அப்படின்னா நான் சொல்லட்டுமா? இறைவன் எனக்கு ஒரு தனித்துவம் கொடுத்துருக்காரு. இப்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆண் இருப்பாங்க, இல்லை பெண் இருப்பாங்க, திருநங்கை இருப்பாங்க. ஆனால் என்ன இறைவன் படைத்தது எப்படி தெரியுமா? ஒரு ஆணாக படைத்தார். ஒரு ஆணுடைய உணர்வுகள் தெரியும், வழிகள் தெரியும், அவனுடைய வாழ்க்கை முறை எனக்கு தெரியும். ஒரு ஆணாக இருந்து நான் பீரியட்ஸ் ஆனேன், ஒரு பெண்மை எனக்குள்ளார இருந்தது. ஒரு பெண்ணுடைய வழி, ஒரு பெண்ணுடைய கஷ்டம், அவளுடைய வாழ்வு முறை என்னன்றது எனக்கு தெரியும். ஒரு இன்டர்செக்ஷன் வச்சுக்கோங்களேன், அது ஒரு பாலினமாக இப்போ அங்கீகரிச்சாச்சு. ஏன்னா நான் அப்படி தான். இப்போ ரெண்டுமே சேர்ந்த ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் இருக்கும், அவனுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கும், வழிகள் இருக்கும் தெரிஞ்சாச்சு. அப்போது ஒரு ஆணாக இருந்து பெண்ணாக மாறும்போது இருக்கக்கூடிய அந்த வலி, வேதனைகள், கஷ்டம் அது என்னன்ற ஒரு திருநங்கைகளோட வழியையும் இறைவன் எனக்கு கொடுத்துட்டாரு. அதையும் நான் உணர்ந்துட்டேன். எல்லா மனிதர்களுடைய வழியும், எல்லா மனிதர்களுடைய வாழ்வும், அவங்களுடைய செயல்பாடுகளையும் ஒரே மனுஷனுக்குள்ளார இறைவன் உணர்த்தியிருக்காருன்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு சொல்கிறதுக்காக என்னை படைச்சிருக்காருன்றதை இப்போ நான் உணர்றேன். முன்னாடி நான் வந்து ரொம்ப கவலைப்பட்டேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிறப்புன்னு. ஆனால் இது எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு மனிதனுக்குள்ளார இத்தனை மனிதர்களுடைய விஷயங்களும் உணர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு ரம்யமான விஷயம் இல்லை. ஒரு ரணங்களும் வலிகளும் ஒரு கட்டத்தில் அக்செப்டன்ஸ் ஆகி அது எவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நினைக்கிட்டு இல்லை. இப்போ நான் வந்து என்ன நினச்சி இந்த பிறப்பு தான் எனக்கு எப்போவுமே வேணும் அப்படின்ற அளவுக்கு நான் இப்போ சந்தோஷப்படுறேன். எனக்கு என்னென்னா, எந்த இடத்துலையுமே ஆண் பெண் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆண் தான் இது செய்யணும், பெண் தான் இது செய்யணும் அப்படின்னு. என்னோடய ஆன்மீக தகவலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், ஆண்களை சுமக்கிறதே ஒரு பெண் தான். ஒரு ஆண் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு பெண் மூலமாக தான். அப்போ ஏன் ஒரு ஆணுக்கு மட்டும் எல்லா உரிமைகளுமே இருக்குது? அந்த தாய்க்கு ஈமைக்கிரியை செய்கிறதாகட்டும், தர்ப்பணம் கொடுக்கறதாகட்டும், தவசம் கொடுக்கறதாகட்டும், அது என்ன ஆண்களுக்கு? அந்த வயிற்றில் ஒரு பெண்ணும் சுமக்கலையா? அந்த ஆணை சுமக்கிறதே ஒரு பெண், அந்த பெண் தனக்குள்ளாரே ஒரு பெண்ணை சுமக்கிறா. அந்த குழந்தையை சுமந்து பெற்று எடுக்கிற மாதிரி தான் இந்த குழந்தையும் பெற்று சுமந்து எடுக்கிறா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டுமே அந்த உரிமை கொடுக்கப்படுகிறது, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மறுக்கப்படுகிறது. எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் இந்த சந்நியாசம், அப்புறம் வந்து பூஜை முறைகள் எல்லா இடத்துலையும் ஆண். அப்படி கிடையாது. நம்மளோட புராண காலங்கள்லேயே பார்த்திங்கன்னா ரிஷிகளோடு சேர்ந்து ரிஷி பத்தினியும் உட்காந்து யாகம் பண்ணுவாங்க, பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். மற்றவங்க இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. நான் அதை உணர்ந்ததுனால நான் சொல்கிறேன், அந்த ரெஸ்ட்டு கண்டிப்பாக நமக்கு தேவை. ஒரு பெண்ணாக இருக்கிறவங்களுக்கு அந்த ரெஸ்ட்டு தேவை. அது ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம், அது ரிஸ்ட்ரிக்ஷன் நம்ம எடுத்துக்க வேணாம். அந்த நாட்கள் தவிர மற்ற எல்லா நாட்களும் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் எல்லா காரியங்களுமே செய்யலாம். வைதீகம் பண்ணலாம், பூஜைகள் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே எல்லாருக்குமான இந்த பூமி வந்து ஓரறிவு கொண்ட மரத்திலிருந்து 6 அறிவு கொண்ட மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே சமமானது. எல்லாருமே வாழறதுக்கான எல்லா தகுதிகளோடு தான் இந்த பூமி இருக்குது. நாம தான் வந்து பிரிச்சுக்கிறோம், இது உனக்கு, இது எனக்கு, இது வந்து அவங்களுக்கு, இது யாருக்குமே கிடையாது அப்படின்லாம். இது எல்லாருக்கும் சமமானது. இங்கே எல்லாருக்கும் சமமானதா என்னுடைய காலங்களில் உணர்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கல. அது ஏற்படுத்தது அடுத்து வரவங்க யார் வேணாலும் மாற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை மாறிடும். நான் உணர்த்தணும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. இந்த ஆன்மீக தளம் வந்து ஏற்புடையதாக இருக்கா, இல்லை ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்? நிறைய கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதாவது மற்றவங்களுக்கு குறை சொல்லி மாற்றம் கொண்டு வரணும் இல்லை, எனக்கு இப்படி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கக்கூடிய வழி இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாருமே எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து எனக்கு சரின்னு தோணுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். பேசுறது ரொம்ப ஈஸி, என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் எல்லாமே பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் வாழறது ரொம்ப கஷ்டம்.
ஆனால் சொல்கிறத விட செயலில் காட்டலாமே. எனக்கான நேரம் இறைவன் கொடுத்துருக்காரு, இப்போ தான் கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் நான் வந்து எதேதோ நினச்சி எதேதோ வழியில் எதேதோ நான் இருந்தேன். இதுதான் என்னோடய வழின்னு இப்போ தெரிஞ்சிருக்கு. இதில் என்ன பண்ணணுன்றது எனக்கு உணர்த்திட்டார், ஆரம்பத்திலே உணர்த்திட்டார். ஆனால் அதை செயல்படுத்த நான் தான் தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ செயல்படுத்துவோமே, நீங்களாம் இப்போ என் கூட இருக்கீங்க, கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. இந்த இறைப்பணிக்கு வந்த பிறகும் உங்கள் மீதான விமர்சனங்கள் தொடருதா? விமர்சனங்கள் என்றைக்குமே இருக்கும். இன்னும் நிறையா வரும். இதுக்கப்புறம் தான் இன்னும் நிறையா வரும். அதனால் அந்த பக்குவம் எல்லாம் நம்ம வந்தாச்சு, எப்போ வந்தாச்சு. ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படலை. எனக்கு நம்பிக்கை இருக்குது. இறைவன் இந்த உடைக்கு என்னால் எந்த களங்கமும் ஏற்படுத்த மாட்டேன். ஒன்று, எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஒன்று, இந்த உடையை இறைவன் எனக்கு கொடுத்ததுக்கான காரணம் அவரே தீர்மானித்து வச்சுருப்பார். அது என்ன காரணம்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் செயல்படுத்தணும், அதையும் அவரே செயல்படுத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆன்மீக தளத்தில் இப்போது தமிழ் மண்ணில் சிவசக்தி யோகி அப்படின்னு சொன்னால் எப்படி நினைவு கூறப்படணும்னு நினைக்கிறீங்க ஃபியூச்சரில்? எல்லா மனிதர்களுக்குமான ஒருவர், மனிதர்கள்ன்றதை விட எல்லா உயிரினங்களுக்குமான ஒருவர்னு சொல்லலாம். ஏன்னா ஆண், பெண், திருநங்கை, திருநம்பி, இடையினம், ஒரு ஜீவராசிகள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த புல் பூண்டு செடிக்கு கூட உயிர் இருக்குது. எல்லா உயிர் சார்ந்த விஷயங்களுக்குமான ஒருவர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய ஆன்மீக தளத்திலிருந்து நீங்கள் சொன்ன கருத்துக்கள்லாம் வழக்கமாக இருக்கக்கூடிய தகவல்களில் தாண்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தோடு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. ஆன்மீகம் அப்படின்றது ஒரு காலத்தில் வந்து மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கே ரொம்ப கடினமாக இருந்த சூழல் தாண்டி இன்றைக்கி ரொம்ப எளிதாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு. அதை நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் மூலமாக இன்னும் நிறைய விஷயங்களை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SMS இன்ஸ்டிடியூஷன்ஸ். காஞ்சிபுரம் பச்சைய பார்சல்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை.